श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 377வது श्लोकम्। वैराग्यान्न परं सुखस्य जनकं पश्यामि वश्यात्मनः तच्चेच्छुद्धतरात्मबोधसहितं स्वाराज्यसाम्राज्यधृक् एतद्वारमजस्रमुक्तियुवतेः यस्मात्त्वमस्मात् परं सर्वत्र स्पृहया सदात्मनि सदा प्रज्ञां कुरु श्रेयसे। இப்போ நடந்து கொண்டிருக்கிற சர்ச்சா விஷயம் வைராக்கிய பிரகரணம். அதுக்கு முன்னாடி சமாதி அபியாசம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சமாதி நிலை வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதகனுக்கு கண்டிப்பாக இந்த வைராக்கியம் இருக்கணும். அதில் பல ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் ஓ முமுக்ஷுவோ ஓ சிஷ்யா சதா பிரக்ஞாம் குரு ஸ்ரேயசே, எப்போ எல்லா சமயத்துலேயும் உன்னுடைய அறிவு பிரம்மன் பற்றி சிந்திக்கிற மாதிரி நீ அதுக்கு பயிற்சி கொடுக்கணும், பழக்கப்படுத்தணும். ஸோ அதனால் உன்னோட ஸ்ரேயஸுக்காக நீ இந்த சம்சார துக்கத்தினால எதையும் தாக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் சதா பிரக்ஞாம் குரு ஸ்ரேயசே. அப்புறம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு குரு சொல்கிறார், இந்த வைராக்கியத்துக்கு மிஞ்சி ஒரு பரமம் சுகம் கொடுக்குற இன்னொரு விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த வைராக்கியம் யாருனால ப்ராக்டிஸ் பண்ண முடியும், யார் வைராக்கியத்தின்னு காட்ட முடியுமன்னா வஷ்யாத்மனஹா, யாருடைய புலங்கள் மனசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றனையோ அவங்க. அப்போது அது மட்டும் இல்லை, அவனுக்கு அது கூட எதுக்கு வைராக்கியத்தின்னு நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஏன் எல்லா லோக விஷயங்கள் கூட விரக்தியோட ஆசக்தி இல்லாமல் இருக்கிறேன்னா எனக்கு வேறு இடத்துல பக்தி ஏற்பட்டுச்சு. வேறு என்ன சத்தியத்து மேலே பகவான் மேலே பக்தி ஆசக்தி ஏற்பட்டால் அதுக்கு பேர் பக்தி. அது ஆசக்தின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி லோக விஷயங்கள் இந்த விஷய போகங்கள் மேலே ஆசக்தி ஏற்படுறதுன்னா அதுக்கு பேர் லோகாசக்தி. இவனுக்கு விவேகம் இருக்கிறதுனால நல்ல புத்தி உபயோகப்படுத்திட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த லோக விஷயங்களன்னு விட்டுடுறான். முடியாதனாலேயோ டிப்ரெஷன்னாலேயோ டிஜெக்ஷன்னாலேயோ இல்லை, கன்ஃபியூஷனால் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அது எல்லாத்தையும் விட்டுடுறான். அப்படி யாரும் விவேகத்தோடு இருந்து விவேகத்தினால அவனுடைய மனசு புலங்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு உள்ள ஹிருதயத்தில் கஷ்டப்படாமல் வெளியில் மட்டும் வைராக்கியம் காட்டுறதில்லை, உள்ளவும் அவனும் நிம்மதியாக இருக்கான். அவனு தான் அவனுடைய ஆத்ம சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகிட்டான். இப்போது ஸ்வராஜ்ய சாம்ராஜ்யத்துக்கு அன்லிமிட்டெட் கிங்டம், அப்படிப்பட்ட அந்த எல்லை இல்லாத அந்த கிங்டம் ஆஃப் ஹிஸ் ஓன் க்ளோரி செல்ஃப் அது தெரிஞ்சுக்கிட்டான்.
இதுதான் அவனுக்கு இப்போ முக்திக்கு துவாரம் திறக்கப்பட்டிருக்கு. முக்தி அనే பெண்மணி கூட இவனும் ஒன்றாயிடுறான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் லோகத்தில் நம்ம எல்லோரும் முக்கியமாக கிரகஸ்தர்கள் கல்யாணம் புருஷன் ஸ்திரீன்னு ஸ்திரீ புருஷனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் மறுபடியும் இந்த குரு கிட்ட வந்ததுக்கப்புறம், சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் மனிதனுக்கு வாழ்க்கையில் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் ஆகணும். இது தமாஷாக்கு சொல்லலை, இங்கே பாருங்கோ, முக்தி யுவதேகே அப்படின்றார். அந்த முக்தி முக்தி உனக்கு வந்துச்சு, யூ ஆர் ஒன் வித் த லிபரேஷன். சங்கராச்சாரியர் பகவான் சிவனை பற்றி ஏதோ நிறைய ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்காரு. அது ஒரு ஸ்தோத்திரத்தில் அவர் எனக்கு புத்தி அనే ஒரு கன்யை இருக்கு, ஓகே, என்னுடைய மகள், அந்த புத்தி கண்ணினை உனக்கு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுறேன் எழுதுறாரு ஒரு ஸ்தோத்திரத்தில். ஓகே, அதனால ஸோ இந்த கல்யாணம்னே வார்த்தை தப்பு ஒன்றும் கிடையாது. முக்தியோட கல்யாணம், எல்லாரும் முக்தி கூட தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லணும்னா இந்த கட்டோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறியா, எமே வைஷ விருணுதே தேன லப்ய தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனுஸ்வாம். விருணுதேன்னா வரிச்சிக்கிறதுன்னு அர்த்தம். யார் இந்த முக்தின்னு வரிச்சுக்கிறாங்களோ, அந்த முக்திக்கு ஆத்மனை வரிச்சுக்கிறாங்களோ, ஆத்மாவுடைய சொத்து முக்தி. ஸோ அதையும் அப்படி தான் சொல்லுது, யூ வெட் வித் த ஆத்மா அண்ட் முக்தி. ஸோ அவங்களே ஆத்மா முக்தி வரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால் வைராக்கியந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் ஸ்வரூப ஞானம், ஆத்மனிஷ்டை, அப்புறம் முக்தி. இல்லைன்னா கிடையாது. அடுத்தது இன்னைக்கு 378வது ஸ்லோகம். ஆஷாம் சிந்தி விஷயோபமேஷு விஷயேஷு ஏஷ மிருத்யோः கிருதிः त्यक्त्वा जातिकुलाश्रमेष्वभिमतिं मुञ्चादि दूरात् क्रियाः देहादावसति त्यजात्मधिषणां प्रज्ञां कुरुष्वात्मनि त्वं द्रष्टास्यमलोऽपि निर्द्वयपरं ब्रह्मासि यद्वस्तुतः. இந்த ஸ்லோகத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 5 விஷயங்கள்னு இப்போ பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கேட்டால், அப்போது என்ன பண்ணால் இது உனக்கு ஃபைனல் அந்த முக்தி கிடைக்குமான விஷயம் ஹெட்டிங் வைஸாக சொல்கிறார். ஆஷாம் சிந்தி விஷோபமேஷு விஷயேஷு. ஏஷ மிருத்யோः கிருதிः. எது மிருத்யுக்கு சமானமோ, மிருத்யுன்னு என்ன தெரியுமா? forgetting our own essential nature is death. பாபம் என்னென்னா தெரியுமா? நம்மளுடைய ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்காம நான் தேகம் நினச்சிக்கிறது பாபம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லா பாப்பம் செய்கிறோம் இந்த தேகம் வச்சு. அதனால் த பேசிக் சின் நான் தேகம் நினைக்கிறது. அப்புறம் நான் ஜீவ அப்படின்னு அபிமானப்படுறது, அதையும் அடுத்த பாபம். அதனால் மிருத்யோஹோ கிருதிஹி ஏஷா மிருத்யோஹோ கிருதிஹி. என்னது மிருத்யுக்கு காரணம்? மிருத்யுக்கு சமம். விஷோபமேஷு விஷயேஷு. அப்போது அப்படி மிருத்யுக்கு சமமாக இருக்குன்னா விஷம் மாதிரி, பாய்சன்
விஷத்துக்கு சமானமான விஷய வாசனைகள். அப்போது விஷத்துக்கு சமமான விஷய வாசனைகள் அது விஷம் சாப்பிட்ட மிருத்யுக்கு காரணம் ஆகிடுது இல்லையா? அதனால் மிருத்யோஹோ கிருதி. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அது எல்லாத்து மேலே நின்று ஆசை விடு. ஆஷாம் சிந்தி. எதிலிருந்து ஆசை விடணும்? விஷத்துக்கு சமமாக இருந்து மிருத்யுக்கு சமமாக இருக்கிற காரணமாக இருக்கிற விஷயேஷு. முதல் ஒரு சாதனை செய்ய வேண்டியது. அப்புறம் ரெண்டாவது, त्यक्त्वा जाति कुल आश्रमेषु அபிமதிம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முக்கியமான அந்த பாவனை, பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லியிருக்கார் இல்லையா? ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாமரூப குண தோஷவர்ஜிதம் தேசகால விஷயாதிவர்த்தியத் பிரம்மதத்துவ. ஸோ ஜாதி குல ஆசிரமா அதெல்லாம் அது பாட்டுக்கு அது இருக்கு, அபிமானப்படாத. அது எல்லாத்தினை பற்றி அபிமதிம்னா அபிமானிச்சுக்கிறது. அது ஏதோ பாட்டுக்கு இருக்கு. இப்போ நீ ஞானத்துக்கு சத்தியத்துக்கு நெருங்கி வரும்போது அது எல்லாத்துக்கும் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதே. ஒரே ஒரு கோல், கம்யம் அடைய வேண்டியது என்னுடைய ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சரியான யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ரெண்டாவது விஷயம், இந்த எல்லாத்து மேலே இதில் இன்னும் பலதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அவர் ப்ராட்லி ஜாதி குல ஆசிரமா இதெல்லாம் எதுக்கு அபிமானப்படாதே. நீ என்ன பண்ணால் இப்போ உடனே படிச்சுக்குவே, கரையேறுவே, அது பாரு. அதனால் மூணாவது, முஞ்சா அதி தூராத் கிரியாக. இந்த கிரியா கர்மத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாத கர்மத்தினெல்லாம் செய்கிறது, புண்ணியத்துக்காகனே கர்மம் பண்ணுறது, இல்லை தெரியாமல் அஜ்ஞானத்தினால் மறுபடியும் பாப கர்மம் பண்ணுறது. ஸோ இந்த கர்ம விஷயத்தில் கூட நீ ரொம்ப மனசு போட்டு, அப்புறம் பொதுவாக என்ன சொல்கிறோம், காமிய கர்மங்களிலிருந்து தூரமாக இருன்னு அர்த்தம். முஞ்சாத் அதி தூராத் கிரியாக. தேவையில்லாமல் லோகத்தில் லோக விஷயங்களோடு ஈடுபடாத, தேவையில்லாதது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமாக தூக்கி விட்டுடும். தூரமாக இருன்னு, அதி தூராத். ஸோ காமிய கர்மங்கள் பண்ணாது. உன் சரீரம் மூலமாக எது நடக்க வேண்டியது இருக்கோ த மினிமம் ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. சரி, யாருக்கும் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணிச்சு, ஏதோ ஹெல்ப் பண்ண, அது கூட பற்றி நான் பண்ணுறேன்னு என்ன மூலமாக அந்த ஈஸ்வரனை தான் ஹெல்ப் பண்ணுறார். அப்புறம் பிராயஷ்சித்த பரிகார கர்மங்களிலையும் மனசுன்னு போடாத. ஏன்னா அதில் சிரமம் இருக்கு, ஆயாசம் இருக்கு, அதுக்கு போய் கஷ்டப்படாது. மனசு உன்னுடைய சக்தி சமயம் எல்லாத்தையும் சிரவண மன நிதித்தியாசனங்களுக்கே கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன். நாலாவது தேகாதாவசதி தெஜ ஆத்மதிஷணாம். இந்த தேகமும் முதலான உபாதிகளெல்லாம் ఇది సత్యమని ఆత్మ అనే భావం నానన్న ఇంత శరీరమని దేహ ఆది దేహాదో இந்த இதெல்லாம் அசத்தான இந்த உபாதிகள், அசத்தான தேகாதோ அசதி,
இதில் இருக்கிற திஷணாம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன், அந்த பாவனை. தேகம் முதலான இந்த பஞ்சகோஷங்கள் வந்து அசத்தானது. இது அதே மேலே ತ್ಯಜ ಆತ್ಮದಿಷಣಂ. ಆತ್ಮದಿಷಣ ಅದು ಸತ್ಯಂ, ಆತ್ಮನ್ನ ಇದು ಶರೀರಂದ ನಾಂದ ಇದು అని ననిక్కర இந்த புத்தினே விட்டுடு. 4 ஆயிடுச்சு. 5வது இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் விட்டுன்னு சொன்னீங்க. பிரக்ஞாம் குருஷ்வ ஆத்மனே, அப்புறம் ஆத்ம சிந்தனையிலேயே இரு. அப்போ ஆத்மான்னு என்னன்னு தெரியணும். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் பிரம்மம்னு சொல்கிறாங்க. பிரம்மம்னு என்னன்னு தெரியணும்னா 377 ஸ்லோகங்கள் வரைக்கும் படித்தோம் இல்லையா? அப்போ அங்கே சொல்லியிருக்கோம் இல்லை, சாஸ்திரம் இன்னும் வேறு இதெல்லாம் கேட்டிருந்தால் கரெக்டாக தெரியும். அப்போ பிரம்மம் என்னான்னு பிரக்ஞாம் குரு அப்படின்னா அதை பற்றியே சிந்தனை பண்ணும். உன்னுடைய மனசு எண்ணங்கள் எல்லாத்தையும் அதை நோக்கே போகிற மாதிரி பாரு. புத்தியிலோ மனசில் எப்பவுமே அந்த சிந்தனையில் இருக்கும். ஸோ இப்படி பிரக்ஞாம் குருஷ்வ யூ மஸ்ட் குருஷ்வ பண்ணணும். ஆத்மனி, ஆத்மான்னு யாருன்னு மறந்து போயிட்டியா? இவ்வளோ படித்தே நான் சொல்கிறேன், நீ தான். அதனால தான் அடுத்த வரியில் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரும் உன்னை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கே ஆத்மான்னா, நீ ஆத்மானு தெரிஞ்சுக்கோன்னு. எப்படி நீ யார் தெரியுமா? உண்மையா துவம் திரஷ்டா, நீதான் சாட்சி. சர்வத்துக்கு சாட்சி மட்டுமில்லை, சர்வத்துக்கு காரணம் நீதான். உன்னை சுற்றி தான் எல்லாமே, ஜகத்து மொத்தம் உன்னை மேலே, உன்னிலிருந்து வந்து உன்னை மேலே நிந்தி உனக்குள்ளேயே அடங்கி போகிறது. மையேவ சகலம் ஜாதம். அது இப்போ குரு சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த மைக்கு பதில் துவையன்னு சொல்லணும். துவையேவ சகலம் ஜாதம் துவையேவ சகலம் பிரதிஷ்டிதம் துவையேவ சகலம் யாதி. துவையன்னு உன்னுக்குள்ள. அப்புறம் இவன் சிந்திச்சு தியானம் பண்ணி மையன்னு சொல்லுவான். ஆமாம் எனக்குள்ளே தான் அனுவான். ஸோ இங்கே குரு வந்து துவம் திரஷ்டா, துவம் திரஷ்டாசி, துவம் திரஷ்டாசி. நீ யார் தெரியுமோ? யூ ஆர் திரஷ்டா, யூ ஆர் தட்ன்னு சொன்ன மாதிரி அசி. திரஷ்டான்னா நீ தான் சரீரத்தின்னு பார்க்குறே, மனசுன்னு பார்க்குறே, பிராணத்தின்னு பார்க்குறே, புத்தின்னு பார்க்குறே, லோக ஜகத்து வஸ்து விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஏது மாறிக்கொண்டிருக்கிறது, ஏது தொந்தரவு பண்ணுறது, ஏது நாசனமாகிறது, ஏது பிறக்கிறது எல்லாம் நீ பார்க்குறேன். சிலது இல்லைன்னு பார்க்குற, சிலது இருக்கேன்னு பார்க்குற, சர்வத்தனே தெரிஞ்சிட்ருக்குதுங்க. திரஷ்டான்னு பார்க்குறதுன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறவன் நீ தான். நீ ரொம்ப பெரிய அறிவாள். அதனால தான் நீ ஞான ஸ்வரூபம் நீ. ஸோ திரஷ்டாசி. அப்புறம் துவம் அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிற கேளு. துவம் அமலோசி. அமலஹா அபியன் இருக்க, இந்த துவம் அசி எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீ வந்து பியூர். உங்களுக்கு என்ன தெரியும் சார், நான் எவ்வளோ பாப்பம் பண்ணேன். நீ எவ்வளோ பாப்பம் நீ பண்ணல, சரீரம் மூலமாக மனசு மூலமாக பண்ண. சரீரம் உபாதிகள் பண்ணிச்சு. அதனால் அந்த சரீரனால் பண்ண விஷயங்கள் தான் பாஸ்ட் பிலாங்ஸ் டு த பாடி. அதனால தான் அதை பற்றி சிந்திக்காது. இப்போது நீ பாப்பவனே செஞ்சானே பாப்பியன்னு நினைக்காதே. நிஜமாக ஸ்வரூபத்தா அதுதான் கடைசி வார்த்தை பாருங்க. எது வஸ்துதா நிஜமாக அந்த நிஜம் అనేది நீ முக்கியமாக எடுத்துக்கணும். நீ மறுபடியும் நீ சரீரம்னு சொல்லிட்டு சரீரத்தினால செஞ்ச சில எல்லாரும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பாப்பம் நல்லது கெட்டது எல்லாரும் பண்ணியிருப்போம். விட்டுடு, பண்ணது முடிஞ்சு போனது விட்டுடு. இப்போ
அந்த புண்ணிய பாபங்கள், காரிய காரணங்கள், இப்படி தர்ம அதர்மங்களை நீ இதிலோ சிக்கிட்டு அதிலும் மனசுன்னு போட்டு கவலைப்படாத, கஷ்டப்படாத. வஸ்துதா எது எது இருக்கின்றனதோ அது நீ. ஸோ துவம் திரஷ்டாசி, துவம் அமலஹ அசி, யுவர் அமலஹ அசி ஆல்சோ, அபி அசி. நீ சுத்த நித்யோசி புத்தோசி நிரஞ்சனோசி பிரபஞ்சமாயா பரிவர்ஜிதோசி. அந்த மதாலசம்ம ராணி பாடியிருக்கான் இல்லை, குழந்தைகளின் தொட்டில போட்டு ஆட்டிட்டே. ஸோ அமலஹ. அதனால தான் ஒரே ஒரு வழி, பாஸ்ட் பற்றி திங்க் பண்ணாமல் கடந்து போனதே. பகவான் கீதையில் சொன்னார் இல்லையா, அபிச்சே சுதுராச்சார பாபேபிய பாபகிருத்தமஹ. அப்படி எவ்வளோ துராச்சாரனாக இருந்தான், எவ்வளோ பாப்பியாக இருந்தால் கூட இப்போது நீ என்னை கிட்ட வந்தா இல்லை, என்னை என்னை ஆசிரிச்சா இல்லை நீ, அப்போ நீ சமஹாத்மா, நீ மகாத்மா தான் இப்போ. ஏன்னா உனக்கு இப்போது அந்த உபாதிகளிலிருந்து விடுதலை ஏற்பட்டு உன்னுடைய திருஷ்டி திரஷ்டாவாக இருக்கிற உன மேலே, நம்ம திருஷ்டி நம்ம மேலே. அது மட்டும் இல்லை, துவம் நிர்த்வய பரம், ரெண்டில்லாத நிர்த்வய பரமசி. துவம் நீ ரெண்டில்லாத நிர்த்வயம். துவயம் நிர்த்வயம்னா வேர் தேர் இஸ் நோ டுவாலிட்டி. நீ தவிர இன்னொரு வஸ்து இல்லைப்பா. அந்த நீன்னு சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நீ அనే வார்த்தை சொல்கிறோம், ஆனால் அசல் நீ அనే வார்த்தை தப்பு. நீன்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோன்றுறது, நானுன்னு தோன்றுறது. ஸோ எல்லாருக்கும் நான் 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 தான் தோன்றுது. இந்த நான் ஒரே ஒரு நான் தான். அவன் வேறே நான் வேறேன்னு இது எல்லாமே பிரம, மாயனால் அவித்தியனால் ஏற்பட்ட பிரம இது எல்லாமே. அதனால் நீ நித்வய அண்ட் அது த சுப்ரீம் மோஸ்ட் பரம். அதனால் யூ ஆர் எ க்ளோரியஸ் சொல்லி, யூ ஆர் அந்த க்ளோரியஸ் பரம்னால துவம் பிரம்மாசி, துவம் பிரம்மாசி. பாருங்க, மகா வாக்கியத்துக்கு வந்தாச்சு. நீ தான் அந்த பிரம்மம். அந்த இந்த இல்லை, பிரம்மம், சர்வம் பிரம்மம். கணபதி அதர்வண சீர்ஷத்தில் படிக்கும்போது கணபதியை பற்றி சொல்லும்போது பாருங்கள், துவம் பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. ஓகே, துவம் புரஸ்தாத் துவம் அதஸ்தாத் பிருஷ்டதா, துவம் அதஸ்தாத் துவம் ஊர்தஸ்த்வா துவம் தட்சிணஸ்தாத். எல்லா பக்கம் நீதா நீதா நீதான்னு சொன்ன நீ ஒரே ஒரு வஸ்துவன் அர்த்தம், பிரம்மாசி. அதனால் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோ, இந்த பாவத்தில் இரு. அதனால் ஆஷாம் சிந்தி ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி. அதனால் வைராக்கிய பிரகரணம் இதோட முக்கியமான வைராக்கிய விஷயம் முடிஞ்சிப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் இந்த சிந்தனை செஞ்சுட்டு இருக்கணும். தியான அபியாசம், சமாதி பற்றி ஆல்ரெடி பேசியிருக்காரு. மறுபடியும் சார் தியானத்துக்கு கிட்ட வராருன்னா அது ரொம்ப முக்கியம்னால நிறைய ஸ்லோகங்கள் ஆல்மோஸ்ட் இனிமேல் அப்படியே இந்த நம்ம அங்கெங்கெங்கெங்கே இந்த பிரம்மானந்தம், பிரம்ம பிரம்ம பிரம்மத்துவம், பிரம்மா ஆனந்தரசம், இதே விஷயங்களும் மறுபடியும் 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 ஆச்சாரியர் ஞாபகப்படுத்திட்டு சொல்லிகிட்டே இருக்க போகிறார். ஸோ அந்த நீ எப்படி இப்போ தியானம் பண்ணணும் டெக்னிக்ஸு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறார். அதனால் இப்போ நீ விவேக வைராக்கியத்தோடு இருக்கியா, அப்போ தான் உனக்கு இனிமேல் சொல்ல போகிற விஷயங்கள் இன்னும் கூட பளிச்சுன்னு நல்லா தெரியும். நீ ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிட்டு
இந்த மார்க்கத்தில் அப்படியே இந்த இந்த ஞான நிலையில் இருக்கலாம். அதனால் லோகத்தில் வைராக்கியம் அన్న அர்த்தம் பயரஹித ஸ்திதி அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஞ்சம் பர்த்ருஹரி சுபாஷிதனில் எழுதின விஷயம் வேறே பல வாட்டி பாகவத சத்சங்கத்தில் சொல்லியிருப்பேன். அவர் சொல்கிறார், ஒரு 9-10 விஷயங்கள் சொல்லி இதெல்லாமே பயத்தின் ஏற்படுத்தும். பயமில்லாத ஒரே ஒரு நிலை என்ன? வைராக்கியந்தான் அபயம் என்றார். என்ன சொன்னார் ஞாபகப்படுத்திக்கலாமா? போகே ரோக பயம். முதல் நீ நல்லா என்ஜாய் பண்ணினவனே நினச்சிட்டே இருந்த இந்த லோகத்தில், ஓகே, இப்போதைக்கு உன்னுடைய சரீரம் புலங்கள் நல்லா இருந்தனால என்ஜாய் பண்ணலாம்னு இருந்தால் கூட, ஆனால் என்ஜாய் பண்ணும்போது அனுபவிக்கும்போது ஏதாவது பயம் இருக்கும். ஏன்னா இதனால் ஏதாவது கீடு வருமோ, ஆரோக்கியம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருக்கு. எல்லா என்ஜாய்மெண்ட்லனும் பயம் இருக்கு. ஏன்னா எனிதிங் இஃப் ஐ எம் நான் ஓவராக போகிறேன் தெரியாது. அதனால் போகம் செய்யும் போதே ரோகம் வருமோன்னு பயம் இருக்கு. அப்புறம் குலே சுதி பயம். குலேன்னா குலம் பற்றி, நான் இப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தேன், அப்புறம் நான் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி அந்த பெடிகிரி அப்படி நான் இல்லாமல் ஒரு வேளை அப்படி போயிட்டேன் அப்படின்னு இல்லை. நம்ம குலத்தில் நம்ம பிறந்த குழந்தைகளை அவங்க நம்முடைய ஆச்சாரமும் குலம் எதுவுமே கவனிக்காமல் இன்னும் எல்லாம் வெளியே போகிறானே, எல்லாம் தவறி போகிறானேன்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு கூட கவலை இருக்கு. நம்மளுக்கு கவலை இருக்கலாம். அப்புறம் அடுத்தவங்களுக்கு நம்மளை பார்த்து கவலை இருக்கலாம் குடும்பத்தில். ஸோ குலே சுத்தி பயம். இல்லைன்னா வம்சம் அடிஞ்சு போயிடுமோன்னு பயம். இங்கே குலேன்னா வம்சம். அவன் குழந்தைகளே பிறக்காதவங்களுக்கு அதுதான் பெருசு. என்ன ஒரு குழந்தை பிறக்கலை, அப்புறம் இல்லை ஆண் குழந்தை பிறந்தால் தானே அந்த வம்சம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுன்னு பாவனை இருக்குல்ல. அதனால தான் அங்கே சொல்லிட்டார், ஜாதி குல நீதி கோத்திரம் இதெல்லாம் விட்டுடணும். ஸோ குலே சுத்தி பயம். வித்தேர் நுபாலா பயம். பணம் நிறைய வச்சுக்கணும், சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னா சேர்த்துக்கலாம்னா இன்கம் டேக்ஸ் பயம். மானே தைன்ய பயம். மானத்தோட கொஞ்சம் அபிமானத்தோட நல்ல கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம கௌரவத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, நம்மளால நம்ம ஏதாவது தவறிட்ட, இல்லை நம்ம கௌரவத்தினை கிஞ்சப்படுத்துறதுக்கு அடுத்தவங்க ஏதாவது பொறாமைப்பட்டு நம்மளை ஏதாவது செய்வாங்களேமோ. அப்புறம் பலே ரிப்பு பயம். பலமாக இருக்கிறவனுக்கு எப்பவுமே கூட அடுத்த சத்ருவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் சைனா எப்போ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போதைக்கு பலமாக தான் இருக்கோம்னு சொன்னால் அடுத்தவனு பலம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான்னு அவன் நல்லா ஜிம்முக்கு போயிட்டு நல்ல மசில்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறானோன்னு எப்பவுமே இங்கே பலம்னா பாருங்க. ஈவன் வேர்ல்டு பியூட்டி கான்டெஸ்ட் போகிறாங்க வேர்ல்டு, அவங்களுக்கு எப்படி அடுத்த யாராவது இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுவாங்களோ. அப்புறம் இப்படியெல்லாம் பயம் இருக்குது. ஸோ பலே ரிப்பு பயம். பக்கத்தில் சொல்லியிருக்காரு இந்த பியூட்டி காம்படிஷன். ரூபே ஜராயா பயம். நல்ல அழகாக இருக்க, இப்போது ரூபம் இருக்க, நல்ல ஃபெயிராக இருக்கும், அப்படி இருக்கேன்னு சொன்னால் வயசு ஆகும்போது மூப்பு வர்றது அது நினச்சிக்கிட்டும் போது பயமாகும். அதனால தான் அடிக்கடிக்கு போய் கண்ணாடியில் பார்த்துக்கணும் ஏதாவது வெள்ளை முடி வந்துச்சான்னு. இப்போ பார்த்துக்க முடியாது, இதெல்லாம் வெள்ளை முடி இருக்கிற இனிமேல் என்ன பார்த்துக்கிறது. பார்த்துக்கும் இங்கே வெள்ளை முடி எல்லாம். அப்புறம் ஸ்கின்னுக்கு ஏதோ வந்துச்சாங்க இங்கே பயம். ஜராயா பயம். அந்த யூத்னஸ் எப்பவுமே அப்படி காப்பாற்றணும். அதிக போய் பாரு, அதுதான் பியூட்டிக்காக எத்தனை ப்ராடக்ட்ஸு, எவ்வளோ பிஸ்னஸ்ஸு, எவ்வளோ இண்டஸ்ட்ரி. ஹெயிர் நெயில் கேர் 2 சக்தி போன பொருட்கள் நம்ம சரீரத்துக்கு ஒட்டி இருக்க, அது ஒட்டி போயிட்டே இருக்கும். நெயில் வளர கட் பண்ணும், முடி தானாகவே போயிடும்.
எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம். அது இனியும் விட்டு போகிறது, அதுக்கு உயிரில்லை இப்போ கூட. அப்போது ஸோ ரூபே அந்த சரீரத்துடைய அழகு இதெல்லாம் இருந்துச்சு. சாஸ்திரே வாதி பயம். நிறைய படித்தா நம்ம மேலே இன்னும் யாராவது இன்னும் நல்லா படித்தவனு வருவானோ, வாதி ஆர்குமெண்ட்டுன்னு அந்த காலத்தில். இப்போ கூட எனிபடி எங்கள் ஆஃபீஸில் எங்கே கூட ஸ்கூலு டீச்சர் அதை விட அடுத்த புது டீச்சர் வந்து அவங்க என்ன இன்டெலிஜென்ட்டாக எவ்வளோ திறமையாக இருக்காங்களோ என்னமோ நம்மளை மட்டம் தட்டி பேச போகிறாங்க இனிமேல். இப்படி எப்போ பார்த்து அந்த காம்படிஷன் இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் இன்னொருத்தர் கொஞ்சம் ஹையராக இருந்துட்டு இருப்பாங்க லோகத்தில் இல்லையா. ஸோ சாஸ்திரியவாதி பயம். குணே கலபயம். எனக்கு கேட்டது நல்ல 4 அந்த குணங்கள் இருக்குன்னு அந்த குணம் நான் அந்த விட்டுட்டு தவறிட்டு தப்பு கேரக்டராக ஏதாவது வந்துருமோன்னு பயம் இப்போ. அதனால் அதை மெயின்டைன் பண்ணணும். குலே குணே கலபயம். காயே கிருத்தாந்த பயம். இந்த சரீரம் பற்றி நினச்சிட்டு ஐயோ இந்த சரீரம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போகிறது மரணம் வருமோன்னு அது பயம் இருக்கு. அதனால் சர்வம் வஸ்து பயான்விதம் புவி ருணாம். இந்த லோகத்தில் எந்த ஆங்கிளிலோ எப்படி பார்த்தா கூட மனிதர்களுக்கு இந்த பயம் தான் இருக்கனால. அப்போ என்ன சுவாமி வழி என்ன சொல்கிறாரு? வைராக்கியமேவா பயம். இந்த பௌத்திக திருஷ்ய பிரபஞ்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, இன்க்ளூடிங் யுவர் பாடி. இதெல்லாமே மாறும், நசிஞ்சு போயிடும், காணாமே போகும். இது முன்னாடி இல்லை, இப்போ வந்தது அப்புறம் போயிடும். அதனால் இது பற்றி கவலைப்படாது, சிந்திக்காது. நீ உண்மையை யாருன்னு சிந்திச்சு தெரிஞ்சுக்கோ, கவலை விட்டுடு. இப்போது அடுத்த ஸ்லோகம் 379. லக்ஷே பிரம்மணி மானசம் திருடதரம் संस्थाप्य बाह्येन्द्रियं स्वस्थाने विनिवेश्य निश्चलतनुः उपेक्ष्य देहस्थितिं ब्रह्मात्मैकमुपेत्य तन्मयतया चाखण्डवृत्त्यानिशं ब्रह्मानन्दरसं पिबात्मनि मुदा शून्यैकि मन्यै भ्रूषம். இங்கே கூட பாயிண்ட் வைஸாக சிம்பிளாக கிளியராக சொல்கிறார். முதல்ல என்னன்னா பாஹ்யேந்திரியம் ஸ்வஸ்தானே வினிவேஷ்ய. ஒன்றுக்கு அப்புறம் முதல்ல என்ன சொல்கிறாரு? இந்த இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் இருக்குது நமக்கு, புலங்கள். இந்த 10 வந்து பாஹ்யேந்திரியம் என்றாருன்னா, பாஹ்யேந்திரியம்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ராவர்டடாகி வெளியிலேயே அதோடைய ஃபீல்டில் ஓடி போகிறதா, அது அப்படி போக விடாமல் அனவசரமாக ஓடி போய் மாட்டிக்க விடாமல் வினிவேஷ்ய அது எல்லாத்தையும் ஸ்வஸ்தானே வினிவேஷ்ய அது அதோடைய இடத்துலையே அது அங்கேயே இருக்கிற மாதிரி பாரு. ஓகே, அப்படின்னா உன்னுடைய புலங்களை வந்து அதோடைய இடத்துல அது அப்படியே இருக்கட்டும். உனக்கு சொல்லாமல் தேவையில்லாமல் பர்மிஷன் இல்லாமல் ஓடி போகக்கூடாது. நோ ரன்னிங் வித்தவுட் பர்மிஷன். ஜெனரலியாக நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன் போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ வினிவேஷ ஸ்வஸ்தானே பாருங்க, எல்லாம் சொன்னது தானே சார், இது முன்னாடி சொல்லிட்டாருன்னு மறுபடியும் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன். இப்போ இது வந்து தியானமாக அப்படி எடுத்துக்கோ டெக்னிக்ஸ். பாஹ்யேந்திரியம் வினிவேஷ ஸ்வஸ்தானே 2. அப்புறம் வந்து நிశ్చலதனும். தென் அப்படி என்ன அர்த்தம்? இது வச்சு தான் இப்போ இது மெடிடேஷனுடைய ஸ்லோகம்னு எடுத்துக்கணும். சரீரத்தினு ஒரு இடத்துல நிశ్చலமாக உட்கார படகு, ஒரு ஆசனம் கம்ஃபர்டபுளாக உனக்கு எந்த ஆசனமோ, ஓகே, சரீரம். ஸோ
பகவத்கீதையில் 6வது அத்தியாயத்தில் பகவான் சொன்ன மாதிரி சரீரம் நேராக இருக்கணும். சமக்காய சிரோக்ரீவம் தாரயன்னச்சலஸ்திரம். நிశ్చல தனுமன்ன உடம்பு. உடம்புனே ஒரு இடத்துல அப்படின்னா எனக்கு தனியாக கீழே உட்கார முடியாதுன்னு அது வேறு விஷயம். சரி, சேரில் உட்காந்தானும் பரவாயில்ல, எங்காவது கட்டில் மேலே உட்காந்து பின்னாடி சாஞ்சிக்கிட்டான் நேராக உட்காரத்துக்கு முயற்சி பண்ணேன். இந்த ஆசன விவரம் எல்லாம் கூட வேறு பல இடத்துல பல வாட்டி சொல்லியிருக்கோம். கீழே காலுகள் நல்ல கம்ஃபர்டபுளாக விரித்து நேராக உட்கார்ந்த ட்ரைபாட் மாதிரி நம்முடைய பாடி சரீரத்துடைய பாரம் பின் போன்ஸ் மேலே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் முன்னாடியோ பின்னாடியோ சாஞ்சிக்கிறது ஒன்றும் இல்லாமல் நிமிந்தி உட்காரணம். அப்படி நிశ్చலமாக சரீரத்தின் எப்படியாவது பார்க்கிங் பண்ணும். ஒரு காரில் போகிறோம், ஒரு இடத்துல போய் பார்க்கிங் பண்ணுறோம் இல்லையா? பார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் சரியான இடத்துல சரியான விதமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ கவலைப்படாமல் அதை பற்றி நினச்சிக்காமல் உள்ளே போய் உன்னோட வேலை வெளியில் இறங்கி போய் உன்னோட வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி ஸோ தேகத்துடைய ஸ்திதி நிశ్చலமாக இருக்கிறது அப்படின்னா ஆசன சித்தி வேணும். இந்த ஆசனம் பற்றி சொல்லும் போது பதஞ்சலி யோகத்தில் பொதுவாக ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்திரமாக ஸ்டடி, அப்புறம் சுகம். ஸோ ஸ்டடி சுகம் என்றார். அப்படின்னு அர்த்தம் சுவாமிஜி சொல்லுவார், ஸ்டடிலி பி ஹாப்பி, ஸ்டடிலி பி ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். இது சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது மட்டுமே இல்லை. எந்த வயசில் யார் கொஞ்சம் பிகினிங்கில் இதெல்லாம் பண்ண வேண்டும், பண்ண முடிஞ்ச இந்த சரீர விஷயம் இல்லைன்னா நீங்கள் நிறைய ஞானி மகாத்மர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தா அவங்க இந்த மாதிரி நேராக நிமிந்து உட்கார்ந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் அப்போ அவங்க ஞானஸ்தித்தில் இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, சொல்ல முடியாது. அவங்க ஞானிகள் தான். அதனால் ஆசனஸ்திதி అనేది தட் பேசிக் அதை தாண்டி போகணும். சரீர தியாசையை தாண்டி போகணும். அதனால தான் ஸ்திரம் சுகம் ஸ்டடிலி பி ஹாப்பி ஃபார் லாங்கர் பீரியட். அந்த லாங்கர் பீரியடு பதஞ்சலி சூத்திரத்தில் சொல்லலை. பொதுவாக யோகாச்சாரியர்கள் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவோம், சிர ஸ்திர சுகம். சிரான்னு ஆட் பண்ணி, சிரன்னா ஃபார் லாங் பீரியட். அப்படின்னா ஸ்டடிலி பி ஹாப்பி ஃபார் லெங்தி ஆஃப் பீரியட். ஆசனம் நியர்பை உட்கார்ந்து அப்படின்னா அது அப்போது இது ஃபிசிக்கல் போஸ்டருக்கு అని சொல்லலைன்னு புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் போஸ்டர் பற்றி ஓரளவுக்கு தான் நிశ్చலத்தனும். அதனால் எப்படி உட்கார்ந்தா கூட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பாடி காருன்னு பார்க் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் சொல்கிறார். அதுதான் மூணாவது தேகஸ்திதிம் ச உபேக்ஷ. அதுக்கப்புறம் சரீரம் பற்றி கவலைப்படாதே, சரீரம் பற்றி நினைக்காது, மறந்துடு, கவலைப்படாது. தேகஸ்திதி ச உபேக்ஷ, யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட். அப்போதான் நீ இந்த சரீரத்திலிருந்து இறங்கி போன மாதிரி உள்ளக்கு போய் நீ யாருன்னு சிந்தனை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் லக்ஷே பிரம்மணி திருடதரம் மானசம் சம்ஸ்தாபிய. இது எல்லாமே பாரு கண்டினியூஸாக ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப்பு. வினிவேஷ்ய உபேக்ஷ, அது பண்ணி அப்புறம் இது பண்ணி அப்புறம் இது பண்ணி. அப்படி என்னது உன்னுடைய லட்சியம். இப்போ மனசு అనేది உன்னை கையில் இருக்கு. கையிலன்னா சரீரம் பற்றி நீ இப்போது நினைக்கிறது இல்லை, அது பாட்டுக்கு அது அங்கே இருக்கு. நீ சரீரம் இருக்கிற நினைவே இல்லாமல் இப்போ ஆனால் உள்ள மனசு தாட்ஸு வருது. அப்போ அந்த மனசை நீ எங்கே கொண்டு போய் வைக்க, அந்த தாட்ஸ் நீ எந்த பக்கம் டைவர்ட் பண்ண அப்படின்னா
என்னுடைய லட்சம், அந்த மனசுடைய லட்சம், உன்னுடைய உள்ள எண்ணங்கள் வந்துட்டுருக்கும். இன்னும் இதெல்லாம் சவிகல்ப சமாதி மாதிரி தானே, விகல்பங்கள் இருக்குது. ஆனால் லட்சம் வந்து பிரம்மணி, பிரம்மா. பிரம்ம பற்றி குரு சொல்லியிருக்காரு, உபனிஷத்து சொல்லியிருக்கு. பிரம்ம வந்து ஆகாயம் போலன்னா, அப்போ ஆகாயம் என்ன, ஆகாயத்தினை பற்றி சிந்தனை பண்ணும். ஆகாயம் மாதிரி நானுன்னு சொன்னால் ஆகாயத்துக்கு என்னென்ன எப்படி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அது சிந்தனை பண்ணி ஓ நான் அப்படி ஆகாயம் மாதிரி சர்வத்திர நிசங்கனா நிர்விசேஷமா நிர்விகாரமாக இருக்கு. அப்படி நீ திருடத்தரம் ரொம்ப ஃபோமாக லட்சத்து மேலே இந்த மனசனை வந்து அது பற்றியே சிந்தனை பண்ணுற மாதிரியும் அதை நோக்கிய எண்ணங்கள் போகிற மாதிரி சம்ஸ்தாபிய அப்படி நிற்க வச்சு அந்த விஷயத்தில் ஈடுபட வச்சு, அப்புறம் பிரம்மாத்மைக்கியம் உபேத்தியா பார். அப்போ பிரம்மா ஆத்ம ஐக்கியம் என்னன்னு கேட்டு இருந்திருக்கணும், முன்னாடி இருந்தால் தானே தியானம். அதான் இத்தனை ஸ்லோகங்கள் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்க முன்னாடி. இப்போது யூ ஆர் எலிஜிபிள் டு டூ த ப்ராக்டிஸ். அதனால் பிரம்மன்னு என்னென்னு தெரியல, ஆத்மான்னு என்னென்னு தெரியல, ஜகத்து இதெல்லாம் விவரித்து தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் தானே இப்போ உனக்கு யூ ஹாவ் லாட் ஆஃப் டேட்டா. அது எல்லாத்தையும் இப்போது பிரம்ம ஆத்ம ஐக்கியம் உபேத்திய. அப்போது நானே தோணுற இந்த ஜீவனம் நினச்சிட்ருக்கிற இந்த இண்டிவிஜுவல் ஐ இஸ் நாட் ரியல். நான் எப்படி இந்த சரீரத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவனாக சின்ன வெஷ்டியாக இருக்க முடியும்? ஆகாயம் போலன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ ஆகாயம் போல் நானும் ஆகாயம் வந்து சர்வத்திர வியாபிச்சிருக்கேன். அப்போ நானும் கூட சர்வத்திர வியாபிச்சிருக்கிறேன். சர்வத்திர வேறு என்ன வியாபிச்சிருக்கு? பிரம்மம் அது சர்வத்திர வியாபித்தது. ஆகாயம் வந்து உதாரணத்துக்கு சொன்னது. அந்த ஆகாயம் கூட எனக்குள்ளே தான் இருக்கு. அப்போ நானும் பிரம்மனுக்குள்ளே இருக்கேன். நானனேது இல்லைங்க, பிரம்மம் தான் இருக்கேன். அப்போ சர்வம் பிரம்மத்துக்குள்ளே தான் இருக்கனேது தெரிஞ்சு நானனே அந்த அகங்காரத்தை இண்டிவிஜுவாலிட்டினை தியாகம் பண்ணணும். புத்திபூர்வகம் முதல்ல இப்படி தியாகம் பண்ணணும். அப்படி பிரம்மாத்மைக்கும் உபேத்திய அப்படின்னு உனக்கு அந்த நானே అనేది இல்லை இருக்கிறது மொத்தம். இது பாகவத பக்தி சித்தாந்தபரமாக சொன்னால் கொஞ்சம் இன்னும் சுலபமாக இவ்வளோ புரிய மாட்டேங்குது சார். எப்போ பார்த்து இந்த பிரம்மம் அதே மறுபடியும் லட்சம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை. கடவுள் பகவானு தவிர இன்னொரு எதுவுமே இல்லை. இந்த நான் అనేది இல்லை. இந்த நான் అనేది பகவானே தான். அதனால் இந்த சரீரமும் பகவானது, இந்த உலகம் பகவானது. அப்புறம் இங்கே என்னென்ன எண்ணங்கள் வருது, இந்த எண்ணங்கள் எல்லாம் பகவானது. பாருங்க எவ்வளோ. அதனால தான் அந்த உபாசன பக்தியிலோ நல்ல கொஞ்சம் அந்த ஈடுபாடு இருந்து மெச்சூர் ஆச்சுன்னா இப்போ இங்கே சொல்கிற பிரம்மாத்மைக்கியம் உபேத்தியான்னு ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே, திஸ் இஸ் எது பக்தி சித்தாந்தம். நிம்மதி இருப்போமே. ஏன்னா நமக்கு பகவான் అనేది மேலே ரொம்ப ஈடுபாட்டு நம்பிக்கை அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படி. ஆனால் அதனால தான் வியாதி வந்ததா? அது யார் இதில் வந்து பகவான் தான் அனுபவிக்கிறார் வியாதி. பசிக்குதா? பகவானுக்கு தான் பசிக்குது. ஓகே, மனசு கவலை யார்? பகவானுடைய மனசு தானே, பகவானுக்கு தான் கவலை. அப்படி அப்பப்பப்போ என்ன நானும் இல்லாமல் செஞ்சுக்கணும். அப்படி என்ன நான் இல்லாமல் நெகேட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போது நிறைய நாள் அப்படி பண்ணால் தெரியும் பிரம்ம ஆத்மா. இத்தனை பேசுகிறோம், இத்தனை பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இத்தனை ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வஸ்துதா. அது நீ பரமாத்மானு சொல்லு, பிரம்மனு சொல்லு, ஆத்மானு சொல்லு, எதுவுமே சொல்லாமே கூட இரு, சும்மா இரு. அப்போது அடுத்த என்னாகும் தெரியுமா? தன்மயத்தையா. நீ
அந்த பிரம்மமணி உணர்ந்த ஒன்றானதுக்கப்புறம் தன்மயமன்னா கலந்து போயிட்டேன், பிரம்மமாகவே ஆயிட்டேன். இனிமேல் வேர்ட்ஸ் கிடையாது, இதெல்லாம் இது ஸ்வானுபூதி, அபரோக்ஷ அனுபூதி. அத்தன்மயத்தையா என்னாகும்? அப்போ அகண்ட விருத்தியா, அந்த அகண்டாக்கார விருத்தி இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, அகமஸ்மி, அகமேவா அகமஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மினே அகண்ட அப்படின்னா விச்சித்தில்லாமே விட்டு போகாமல் இருக்கிற அந்த அகண்ட விருத்திய, அந்த விருத்தினே மூலமாக பாருங்கள். எல்லாமே கண்டினியூஸ் டென்ஸ் தான், கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உபேத்திய விருத்தியா என்ன? ஆத்மனி இன் யுவர் ஓன் செல்ஃப் பிரம்மானந்தம் அனீஷம் பிபா. பிரம்மானந்தம் பரமசுகதம் அனீஷம். ஆல்வேஸ் இந்த பிரம்மானந்தம் அன்இன்டரப்டட், undisturbed, uncompromised, unending. பிரம்மானந்தம் பரமசுகதம். அதனால் பாஹ்ய எல்லா சுகத்துக்கு சோர்ஸாக இருக்கிற நானும், எனக்குள்ள துக்கமே இல்லை, துக்க லேசமே இல்லை, பூர்ண பிரம்மானந்தம். ஸோ அதனால் பிரம்மானந்தம் அனீஷம் பிப, குடி என்றார். குடியன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ஆஸ் யுவர் ஓன் செல்ஃப். இந்த பிரம்மானந்தம் அனிஷம் பிபான்னா என்ன? இப்போ சொன்ன இத்தனை பாயிண்ட்ஸுடைய சம்மரைஸ் பண்ணி சொன்னால், பி ஹாப்பி, பி ஹாப்பி, டோன்ட் ட்ரை டு பிகம் ஹாப்பி. இன்னும் கொஞ்ச நாள் படித்ததுக்கப்புறம் இன்னும் 380 தானே, இன்னும் 580 ஸ்லோகம் இருக்காமே, அப்படி இல்லை. இப்போ இங்கே இந்த க்ஷணத்தில் I am ever blissful, I am happy. I am happy அன்னா ஆனந்தம் என்றும் இல்லை, ஐ ஆம் ஆனந்த ஸ்வரூபன்றோமா, ஆனந்தோஸ்மி, ஆம் சச்சித் ஆனந்தம் என்றோம். அந்த ஆனந்தம், my nature is that. No one, nothing can, எதுவுமே என்னை கலக்க முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தொட முடியாது. ஹோல் யூனிவர்ஸ் அப்படியே கிரம்புலாய் உளுந்து போனால் கூட எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆகாது, அந்த அளவுக்கு. ஸோ பி ஹாப்பி இஸ் த கன்க்ளூஷன். இன்னும் சுலபமாக சொல்லணும்னா பி ஹாப்பி என்ன? நோ கம்ப்ளைண்ட்ஸ் is called be happy. No desires is called be happy. Okay. And living in present, being is called be happy. Never bring the past into the present is called being happy. Accept the world as it is called to be happy. Just be. இனிமேல் இதுக்கு மேல் என்ன சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு? அதனால் பி ஹாப்பி. என்ன அல்டிமேட்லி வாழ்க்கையுடைய கோல் இது தானே. ஆனால் நம்ம இருந்தபடிக்கு அப்படி இருக்கமாவே நம்ம என்னமோ ஆகணும்ன்றோம். ஆகணும்னாவே ஸ்ட்ரகிள் தான். அதனால தான் மனிதனுக்கு இந்த ஆகிறதனே இந்த பாவனை புத்தி போகாத வரைக்கும் ஒன்றும் ஆக வேண்டாம். நான் ஆல்ரெடி பூர்ணம்தான், நான் பிரம்மம்தான், ஒத்துக்கிட்டால் போதும். தப்பான பாவனை எல்லாத்தையும் விட்டுட்டால் போதும். அப்படி இருக்கும்போது
இங்கே ஒரு கேள்வி கேட்குறார் கடைசியில். கிம் முதா சூன்யைஹி அந்யைஹி புருஷம். சூன்யமானன்னா ஒன்றும் அதில் சத்தா இல்லாத, உண்மையாக இல்லாத, அந்யைஹி அவங்கள மூலமாக அது மூலமாக இதனால் அவனுக்கு எனக்கு ஆனந்தம் வரும்னு எதிர்பார்த்துட்டு நீ வந்து அதில் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற? வை யூ ஆர், இஸ் இட் நெசசரி ஃபார் யூ? வித்தவுட் எனி ஆஃப் தோஸ் திங்ஸ் I am, and I am Sat Chit Anandam. Even here there is no interference of God. In the Gnana Sthitiku varumbodhu I am complete myself. அதனால் அந்நேகி சூன்யமான அந்நிய விஷயங்களிலோ நீ ஏதோ அடியணும், முடியணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சிரமப்படுற? இஸ் இட் நெசசரி அப்படின்னார். அப்படி சொல்லி அடுத்த 380 அநாத்மசிந்தனம் த்யக்த்வா கஷ்மலம் துக்ககாரணம் சிந்தயாத்மானமானந்தம் ஆனந்த ரூபம் யன்முக்தி காரணம். நான் சிம்பிளாக அந்த இப்போ பேசின விஷயம் எல்லாம் கன்க்ளூட் பண்ண மாதிரி சொன்னேன். அதனால் என்ன கன்க்ளூஷன்? இப்போது துக்கத்துக்கு காரணம் கல்மஷம் அனாத்மசிந்தனம் துக்கத்துக்கு காரணம். அதனால் தெக்த்வா பை கல்மஷத்தோடு கூடியிருக்கிற அனாத்ம சிந்தனம் துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால அது விட்டுட்டி தெக்த்வா அப்புறம் சிந்தையாத்மானம் ஆனந்த ரூபம் என் முக்தி காரணம். முக்திக்கு மேலே அது வந்து துக்கத்துக்கு காரணம். இங்கே முக்தி என்னப்போ ஆனந்தத்துக்கு காரணம். ஸோ முக்திக்கு எது காரணம்? அது வந்து அந்த ஆத்மானந்த ரூபத்தினை பற்றி சிந்தனை பண்ணும். அனாத்மனை பற்றி சிந்திக்காத விட்டுடு, ஆத்ம பற்றி சிந்திச்சுடு. ஏன்னா அனாத்ம துக்கத்துக்கு காரணம் அண்ட் ஆத்ம சிந்தனை முக்திக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்த 381 வந்து ஏஷ ஸ்வயம் ஜோதிரசேஷ சாட்சி விஜ்ஞானகோஷே விலசத்யஜஸ்ரம் லக்ஷம் விதாயை நம சத்விலக்ஷணம் அகண்டவிருத்தியாத்ம தயானுபாவய அகண்டவிருத்தியாத்ம தயானுபாவய. அப்போ எது ஆத்மா உன்னுடைய ஸ்வரூபமனி பிரம்மமனி சொல்லிட்டு இருக்கிறோமோ ஏஷ அந்த ஆத்மா நீ ஸ்வயம் ஜோதி எப்பவுமே அது ஸ்வயமாக பிரகாசிச்சிட்ருக்கிறது. அதுக்கு எந்த ப்ரூஃபு வேண்டாம். அது எப்பவுமே இருக்கே, அது உனக்கே தெரியறது நீ இருக்கேன்னு. ஸ்வயம் ஜோதி. அப்புறம் நீ இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லாமே தெரியறது. அசேஷ சாட்சி. அசேஷன்னு பாருங்கோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. இப்போ கடவுள் இருக்காருன்னு சொல்லணும்னா கூட நான் இருந்தால் தானே. கடவுள்னு பூஜிக்கணும்னா கூட நான் అనేది இருந்தால் தானே. நான் இருந்தால் தானே சூரியன் இருக்கேன்னு சொல்கிறேன். நான் இருந்தால் தானே சரீரம் இருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் இது எதுவுமே அது எது இல்லாமல் கூட நான் எப்பவுமே இருக்கேன். தூக்கத்தில் கூட இது எதுவுமே காணப்படாமல் இருந்தாலும் உபாதிகள் இல்லைன்னு நான் இருக்கேன். ஸோ அசேஷ சாட்சி. இது வந்து எங்கே பிரகாசிக்கிறது? விஜ்ஞான கோஷே விலசதி.
இது எப்பவுமே உன்னுடைய புத்தி குகைக்குள்ள இந்த கேவ் ஆஃப் தி இன்டலெக்ட் விஜ்ஞான கோஷே விலசதி அஜஸ்ரம், ஆல்வேஸ் எட்டர்னல்லி எப்பவுமே இருக்கு. கவனிச்சியா? அதிமேல லட்சம் வச்சு லட்சம் விதாய ஏனம் அசத்விலக்ஷணம். எது அனாத்மா மாறிக்கொண்டே இருக்கிற சரீர மனோ புத்தி அகங்காரங்கள் ஜகத்து பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்கு அப்பாற்பட்டதா, அசத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது, அசத்துக்கு விலக்ஷணமாக இருக்கிற அந்த லட்சத்தினை நீ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணு. விதாயை ஏனம், விதாய ஏனம், அதில் அதை பற்றி கவனி கவனி கவனி, கவனத்தை அதில் போடு, அதில் போடு, திரும்பி திரும்பி. எப்படி போடணும்? அகண்ட விருத்தியா, மறக்காமே மறக்காமே இந்த சிந்தனையில் இருக்கிறது பேர் சமாதிங்க. என்ன சமாதி అనేది நார்மலாக டைம் வைஸ், டைம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆல்வேஸ் அங்கே இருந்தா அப்போது சமாதி தான். அது கண்ணு திறந்திருந்தால் கூட நிரந்தரம் நிறைய நேரம் அதே அந்த நிலை அந்த ஞாபகத்திலே இருக்குந்தா. ஸோ அகண்டமான பிரேக் இல்லாத அகண்ட பிரம்மாகார விருத்தி அதை நீ வச்சுக்கிட்டு அப்படி அதில் இருந்துட்டு ஆத்மத்தையா அனுபாவையா, உன்னை நீ அனுபவி, உன்னை நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்பவுமே இருக்கிற சத் வஸ்து, நித்திய வஸ்து, ஆனந்த வஸ்துன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளோதான். அகண்டமாக 382 ஏதமச்சின்னயா விருத்தியா பிரத்யயாந்தரசூன்யயா, ஏதமச்சின்னயா விருத்தியா பிரத்யயாந்தரசூக்ஷ்மயா சூன்ய பிரத்யயாந்தரசூன்யயா உல்லேಖயன் விஜானீயாத் ஸ்வஸ்வரூபதயா ஸ்புடம். ரொம்ப கிளியராக, ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நல்லா கன்ஃபியூஷன் இருந்தால் சிந்தனை பண்ணும், மனனம் பண்ணும், கன்ஃபியூஷன் எல்லாம் போயிடும். ஸ்புட்டமாக ஓகே. உல்லேಖயன், எனக்குள்ளே நான் உணரணும். உல்லேಖயன்னா தனக்குள்ள தான், அவனுக்குள்ளே அவனை யாரு பாவிக்கிறானோ உல்லேಖயன்னு. அப்புறம் பாவிக்கும்போது என்ன? விஜானியாத், என்னுடைய ஸ்வரூபம் பற்றி தான் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த சத்தன் என்னானது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதான் அந்த பதத்துடைய அர்த்தம், லட்சார்த்தம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் எனக்கு இப்போது விஜானியாத் அப்படி தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் ஸ்வஸ்வரூபத்தையா விஜானியாத், என்னை பற்றி என்ன நானே பொருள் என்ன தோணுறதோ அதையுடைய ரியல் எசென்ஷியல் நேச்சர் என்னது ஸ்புட்டமாக தெரிஞ்சுக்கணும். அது எப்படி சாத்தியம்? ஏதம் அச்சின்னையா, எதை பிரம்மம் ஆத்மனை பற்றி பேசிகிட்டு இருக்குமோ இந்த ஆனந்த பரமாத்மா நீ அச்சின்னையா, அச்சின்னதையா, அச்சின்னையா தயா இல்லை அச்சின்னையா, இது விச்சித்து திரும்பி சொல்கிறார். அகண்டம் అనేది இன்னொரு வார்த்தை. அச்சின்னயா விருத்தியா, அச்சின்ன அன்இன்டரப்டட், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்டி போகாத, டிஸ்கண்டினியூ ஆகாத அந்த விருத்தினை வச்சுக்கிட்டு பிரத்யயாந்தர சூன்யா, வேறு நடுவில் எந்த லோக விஷயங்கள் இதெல்லாம் கூட நமக்கு பார்த்துட்ருக்குறோம். நினைவில் இருக்கும்போது லோகத்தில் சுற்றி பேசுகிறோம், பேசிகிட்டு இருந்தானோ பார்த்துட்டு இருந்தானோ விவகாரம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட, ஏன்னா இது முக்கியமாக கண்ணு மூடி இருக்கும்போது பற்றி சொல்லலை. சரி, கண்ணு மூடி இருக்கும்போது தியானம் பற்றி சொன்னால் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ தியான விஷயம் தானே பேசுகிறோம்.
ஸோ இதெல்லாம் கண்ணு மூடிட்டு உட்கார்ந்தம்போது செய்ய வேண்டிய பிரக்கிரியன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடுவில் பிரத்யாந்தர சூன்ய வேறு எந்த அதர் தாட்ஸ் வந்து இன்ட்ரப்ஷன் வரக்கூடாது. எந்த தாட்ஸ் வந்து இன்ட்ரப்ஷன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏக சிந்தனலேர் ஏக சிந்தனா நாசமேத்யத அச்சின்மயா. அப்படி பண்ணால் ஸ்புட்டமாக உனக்கு தெரியும். தெரிகிற வரைக்கும் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி 383 அத்ராத்மத்வம் திருடீகுர்வன் அஹமாதிஷு சம்த்யஜன் உதாசீனதயா தேஷு திஷ்டேத் ஸ்புடகடாதிவத். எப்படி ஒரு கடத்தினி பட்டத்தினி வஸ்துని பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த அகம் ஆதி அనే இந்த శరీరము నానని తోణర అహంకారము இதெல்லாம் கூட அத்திர ஆத்மத்துவம் திருடீகுர்வன் அகமாதிஷ்னு சம்திஜ்ய. உபாதிகளின் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மாவாக இருக்கிற உணர்வாக இருக்கிற அது மட்டும் சத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உதாசீனமாக ஆயிரும். இது பாட்டுக்கு இது தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட உதாசீனமாக இருந்துட்டு திஷ்டேத் சும்மா இரு. எப்படின்னா ஸ்புட கட்டாதிபத்து. இப்போது இந்த குடத்துக்கு ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மனசு கிரானியோட விவகாரம் இப்படி இருக்கும். எல்லாம் வருது, நீ இதில் ஊற்றுங்கோ நிறைய, ஆனால் ஓட்டை இருக்கிறதுனால இது ஃபுல்லாகாது, எம்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம மனசு இன்ட்ராக்ட் பண்ணுறது விவகாரம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அது இல்லை, கண்ணு மூடி உட்காரும் போது மனசில் எண்ணங்கள் ஏதோ வருது, லெட் தெம் கம். நானே அதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும், நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமாக நான் இது முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பேன், அப்படியே சும்மா இருப்பேன், பார்த்துட்ருப்பேன்னா அது போயிடும், லீக் ஆகி போயிடும். என்னை மனசில் ஓட்ட போட்டி வச்சுருக்கேன், எதுவுமே நிற்க வச்சுக்கலை, நத்திங் இஸ் ரிட்டைனிங், அதெல்லாம் வருது போகிறது. அதுதான் சொல்கிறாரு. இல்லை, இந்த குடத்தினு பார்க்குற மாதிரி எல்லா எண்ணங்களையும் பாரு, சரீரத்தினு பாரு. நான் பார்க்குற பொருள் தானே, பார்க்குறவன் நான் வேறே தானே. கடப்பட்டாதிபத்தன்னு கூட சில புஸ்தகங்கள் ரீடிங் இருக்கும். கடப்பட்டவன் துணி, இந்த துணின்னு நான் போட்டுக்கிட்டேன், சட்டை மாதிரி வேஷ்டி அங்க வஸ்திரம் போட்டு இது நான் போட்டுக்கிட்டேன், நான் ஆக மாட்டானே. இது நீ கண்ணாடி நானும் வச்சுக்கிட்டேன், நான் கண்ணாடி ஆக மாட்டானே. அது எப்படியோ தெரிஞ்சுக்கிற நானும் தெரிஞ்சுக்கப்படுறதே ஆக மாட்டேன். ஆனால் அந்த தெரிஞ்சுக்கப்படுறது தெரிஞ்சுக்கிறவனேது கூட இல்லாத நிர்விசேஷ ஞானம். எந்த விசேஷம் இல்லை, த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேப்பனிங் பட் வித்தவுட் த எக்ஸ்பீரியன்ஸர், இந்த திரிபுட்டி இல்லாமல். ஆனால் முதல் படியில் பார்க்கறதே திருஷ்யம் நெவர் பிகம்ஸ் தி திரஷ்டான்னு சொல்கிறோம். ஆனால் லேட்டரானு திருஷ்ய அந்த பேதமே போயிடுது, திருஷ்ய பேதமே போயிடுது. பார்க்குறவன் நானே தான், பார்க்கப்படுறவனும் நானே தான், பார்க்கறேனே ப்ராசஸ்ஸும் நான் தான். இது நல்லா சிந்திக்கணும். சரி, நாளைக்கு பார்ப்போம் அடுத்த ஸ்லோகங்களை வந்து. அப்போது கண்டினியூஸாக அட்டென்ஷனும் அந்த உன்னுடைய உணர்வுலும் இருக்கணும், அந்த கவனத்திலே இருக்கணும். கவனத்தின் விட்டுடாது, கவனத்தின் திருப்பாது அனுவார் ரமணர். இது அந்த டாபிக் நாளைக்கு வரும், பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.